ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அருமையான பூண்டு ரசம் நல்லா அரைச்சி விட்ட கமகமன்னு மணக்கக்கூடிய பூண்டு ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சில பொருட்களை ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, அதே அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கோங்க. அதே அளவுக்கு வர கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட பாருங்கள், ஒரு 5-6 போல் சின்ன வெங்காயம் தோலை உரிச்சிட்டு அதை சேர்த்துக்கிறேங்க. இப்போ மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தால் 2, பெரிய தக்காளியாக இருந்தால் 1 எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி இது கூடயே சேர்த்துருவோம். அடுத்து நம்ம சேர்க்க போகிறது பார்த்திங்கன்னா, பூண்டு ஒரு 10-20 பல் பூண்டு எடுத்து நல்லா உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நல்ல பெரிய பூண்டாக இருந்தாலும் ஒரு 10-15 சேர்த்துக்கோங்க. சின்ன பல்லாக இருந்துச்சுன்னா ஒரு 20 பூண்டை நல்லா தோலை உரிச்சிட்டு இது கூடயே சேர்த்துடலாம். கொஞ்சமாக புளி, சின்ன பாகு சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துனிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ காரத்துக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துருக்குறோம். அதனால் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலை, தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்படி நிறைய வந்து நீங்கள் பூண்டு சேர்த்து செய்யும்போது நம்மளுக்கு ஏதாச்சும் அஜீரண கோளாறு இருந்தால் கூட இந்த ரசம் சாப்பிடும்போது நம்மளுக்கு அது ரெடி ஆயிரும். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. நம்ம ரசம் வைக்கிற பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி மிக்ஸி ஜாரை கழுவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து 8 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ரசம் பண்ணியிருக்கேன். இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இப்போ நம்ம ரசம் தாளித்து விட்டுடலாங்க. கடாயில் பாருங்கள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், 1/4 டீஸ்பூன் கடுகு, 2 காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துருவோம். மிளகாய் லைட்டாக செவந்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கரைசலை இதில் சேர்த்துருவோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, கல் உப்பு எடுத்துருக்குறேங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்குறேன். நம்ம நிறைய தக்காளி ரசம், புளி ரசம், நிறைய விதங்களில் ரசம் வைப்போம். இப்படி பூண்டு ரசம் வந்து நீங்கள் வச்சு பாருங்கள். வயிற்று வலி, டைஜஷன் ப்ராப்ளம் எது இருந்தாலும் சரி டக்குனுமே ரெடி ஆயிரும். பாருங்கள், கலந்து விட்டாச்சு. இப்போ இது நல்லா கொதித்து வரணும். இப்போ லேசாக வந்து கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. அடுப்பு வந்து நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சா போதும். பாருங்கள், ரசம் வந்து நல்லாவே கொதித்து வந்துருச்சு. இப்போ நம்ம கடைசியாக மல்லி இலை தூவி ஆஃப் பண்ணிக்குவோம். அவ்வளோதாங்க, சூப்பரான நல்ல டேஸ்ட்டான பூண்டு தக்காளி ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.